வெல்கம் டு மெஸ்ஸி கிரிக்கெட். நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் ஐபிஎல்லோட 17வது போட்டி பஞ்சாப் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கடை நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு டீம் கடையில் மோதல்னு பார்க்கும்போது சன்ரைசர்ஸ் பயங்கர டாமினேட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக. பட் இந்த சீசனில் பஞ்சாப் கிங்ஸ் சூப்பராக இருந்துட்டு இருக்காங்க. நிறைய பேச வேண்டியது இருக்குது. மெஸ்ஸி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜம்போ ஆப் நல்லா இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்பிஐ அப்ரூவ்டு பிளாட்ஃபார்மு, கஸ்டமர் சப்போர்ட் நல்லா பண்ணுறாங்க. பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. இப்போதைக்கு நல்லாவே இருக்கிற ஒரு ஃபேண்டசி ஆப்னா ஜம்போ ஆப். ஜம்போ ஆப் இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. முலான்பூர் நியூ சண்டிகரில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஏப்ரல் 11 3:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஆஃப்டர்நூன் மேட்ச்சு. பேட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு 6 வின்னு, பேட்டிங் செகண்டுக்கு 7 வின்னு அப்படின்னு இருந்திருக்கு. ஆவரேஜ் பேட் ஃபர்ஸ்ட் 168, பேட்டிங் செகண்ட் 162. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் விக்கெட்ஸ் கொஞ்சம் ஹெவியாகவே விழும். ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டோட ஆவரேஜ்னு பார்த்தா 7 இருக்குது, அண்ட் பேட்டிங் செகண்டோட ஆவரேஜ் 6 இருக்குது. இங்கே எம்ஐ 228க்கு 5 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. ஜிடி செகண்ட் இன்னிங்ஸில் 208க்கு 6 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் 101க்கு சுருண்டிருக்காங்க பேட் ஃபர்ஸ்ட்டில், அண்ட் கேகேஆர் 95க்கு 10 அப்படின்னு சுருண்டிருக்காங்க பேட்டிங் செகண்டில். ஸ்பின்னுக்கு 52 விக்கெட் 2022 பேஸருக்கு டபுளாக 105 விக்கெட் அப்படின்னு இருந்திருக்கு. அண்டு டீசெண்டாக விக்கெட்ஸும் விழும், ஸ்கோரும் டீசெண்டாக வரும் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் எப்பயுமே இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இண்டிவிஜுவல் ஸ்கோர் சில நேரங்களில் வரும், பட் அவ்வளோ ஈஸி கிடையாது. 30-40s ரேஞ்சில் ஸ்கோர்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தால் அவங்கள கேப்டனாக ட்ரை பண்ணுறது, அதே நேரத்தில் போலர்ஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறது இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஓகேவான விஷயமா இருக்குது. 150 பிலோவாக 4 times, 150 to 170 ரேஞ்சில் 4 times, 180 அபோவாக 5 times இருந்திருக்கு. பிரியான்ஸ் ஆரி அங்கே ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ரோஹித் சர்மா, சாய் சுதர்சன் இதெல்லாம் டாப் ஆர்டர் பிளேயர்ஸு. அண்ட் விராட் கோலி இதில் இருக்கார். அண்ட் ஓப்பனர்ஸ் ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்டார்ட் சில நேரங்களுக்கு கொடுக்க முடியுது. குறிப்பாக டே மேட்ச் அப்படின்னால ஓப்பனர்ஸ் டீசென்ட் ஸ்டார்ட் கொடுக்கலான்னு நம்புகிறேன். சசாங் இங்கே ஹை ஸ்கோர் அடிச்சிருக்காரு ஓவராலாக. அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர்னு பார்க்கும்போது பாருங்கள், அவ்வளோ கிரேட்டாக பார்க்க முடியல. 11 போட்டியில் 222, கொஞ்சம் லேட்டாக வருவார் சசாங்கு. அண்ட் பிரப்சிமரோட 11 போட்டியில் 210 தான் அடிச்சிருக்க முடிஞ்சது. ஒரு ஓப்பன் பண்ணுவார், அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. அண்ட் பிரியான்ஸு 6 போட்டியில் 161 இருந்திருக்கார். இவருமே ஓப்பனரு. அண்ட் ஓகேன நம்பர் தான், பெஸ்ட் நம்பர் கிடையாது. ஜஹல் இங்கே விக்கெட் டேக்கிங்கில் ஹையாக இருக்கார். 28 ரன் கொடுத்து 4 விக்கெட் அப்படின்னு இருந்திருக்கார். அஸ்தீப் 4 விக்கெட்டு, சாய், ஹர்ஷல் அப்படின்ற மாதிரி இந்த நம்பர்ஸ் இருக்குது. அதில் ஹர்ஷல் பட்டேல் தான் டாப் விக்கெட் எடுக்கிறார். அந்த பர்டிகுலர் கிரவுண்டில் இருக்கார். 5 போட்டியில் 11 விக்கெட் எடுத்திருக்கார். அஸ்தீப் 11 போட்டியில் 11 விக்கெட். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம், அஸ்தீப் 4 விக்கெட்டாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் எடுத்துமே மேட்ச் விக்கெட் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த சீசனில் விக்கெட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கார் அஸ்தீப். அதையும் நம்ம பார்க்குறோம். வேர்ல்ட் கப்லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கிறத பார்க்குறோம். இன்னுமே பெட்டர் பவுலர், அதில் டவுட்டே கிடையாது. பட் விக்கெட் டேக்கிங்கில் கஷ்டப்படுறத பார்க்குறோம். பஞ்சாப் கிங்ஸ் விளையாண்ட 11 போட்டியில் 7 தோற்றுருக்காங்க, 4 தான் வின் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஃபேவரட்டான கிரவுண்டு கிடையாது. ஸோ அது பார்க்குறோம். பஞ்சாப் கிங்ஸுக்கு ஆரம்ப காலத்துலேருந்து இந்த ஹோம் அட்வான்டேஜ் பெருசாக இருந்தது இல்லை. அண்ட் பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு 2 வின்னு, சேசிங் 2 வின். இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் 177 சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணியிருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 8 விக்கெட் ஆவரேஜ் விட்டுருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது 7 விக்கெட் ஆவரேஜாக விட்டுருக்காங்க. அது எஸ்ஆர்ஹெச்னு பார்க்கும்போது 2 போட்டியில் 1 வின்னு 1 லாஸ் அப்படின்னு இருந்திருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட்டில் தான் அந்த வின்னு கிடச்சிருக்கு. பேட் ஃபர்ஸ்ட்டோட அந்த நம்பர் ஆவரேஜ் 6 விக்கெட்டாக இருந்திருக்கு. ரீசன் நம்பர் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பாருங்கள். சில நேரங்களில் அந்த ஆல் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இந்த கடந்த 10 போட்டி ரேஞ்சிலேயே 7 விக்கெட் 8 விக்கெட், இதில் 10 விக்கெட் 3 முறை விழுந்திருக்கு. அதையும் பார்க்குறோம். அண்டு செகண்ட் இன்னிங்ஸ்லேயுமே ஆல் அவுட் அப்படின்ற ஒரு விஷயம் 2 முறை நடந்திருக்கு. ஓவராலாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஸ்கோர்ஸும் டீசெண்டாக வருது அப்படின்னாலும் விக்கெட்ஸும் ஹெவியாக விழுது. பஞ்சாப் கிங்ஸு பாசிபிளாக அதே 11 தான். நல்லா இருக்குது, நல்லா அவுட்புட் இது வரை கொடுத்துருக்காங்க. தோக்காத ஒரு டீமாக இருக்காங்க. பிரியான்ஸ் ஆரியாவை அவங்க ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க. அண்ட் இம்பேக்ட் சப்பாக யூஸ் பண்ணுறாங்க. பிரப்சிம்ரன் விக்கெட் கீப்பராக இருக்கார். பிரியான்ஸோட நம்பர் ஓரளவுக்கு ஓகே, ஒரு குயிக் ஸ்டார்ட் அப்படின்றத கொடுக்க முடியுது. பிரப்சிம்ரனை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் ஸ்டெடி ஸ்டார்ட் கொடுக்குறாரு. ஓகே, இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் 2 போட்டியில் விளாண்டுருக்க 2லேயுமே அந்த 30+ இருக்கார். இன்னும் கொஞ்சம் பெட்டர் இன்னிங்ஸ் கொடுக்கலாம், அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது.
கூப்பர் கொன்னலி விளையாண்ட 2 போட்டியிலையும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்ரேயாஸோட நம்பர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து ஸ்டெடி இன்னிங்ஸ் அப்படின்றத கொடுக்க முடியும். சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காரு. நெஹல் வதேரா எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல இது வரைக்கும், ஆனால் எதிர்பார்ப்பு அவர் மேலே அதிகமாகவே இருக்குது. சசாங் இவருமே பார்த்தீங்கன்னா பேக்கெண்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. இவருக்கெல்லாம் பெருசாக இது வரைக்கும் வேலை வரலை. அண்டு மார்க்கோ ஸ்டோய்னிஸு 2 போட்டியில் ஓகே, அண்ட் முதல் போட்டியில் 0, போன போட்டியில் 9 ரன் ஃபினிஷ் பண்ணார். கண்டிப்பாக நல்ல பிளேயரை டவுட்டே இல்லை. போலிங் பீஸில் நிறைய கன்சிடர் பண்ணுவாங்களாங்கிறது கேள்வி தான். ஏன்னா மார்க்கோ யான்சன், பார்லெட்டு 2 ஓவர்சீஸு, வைசாக் நல்லா பண்ணுறாரு. அஸ்தீப்பை இனிஷியல் அண்ட் எண்டோரில் பயன்படுத்துகிறாங்க. ஜஹல் ஆஃப்டர் பவர் பிளே பயன்படுத்துறதுனால ஓரளவுக்கு ஸ்டெடினஸ் பவுலிங்கில் இருக்கிறதுனால இங்கே ஸ்டொய்னிஸ்க்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக பார்க்குறேன். அண்டு மார்க்கோ யான்சன் நல்ல பவுலிங் கொடுத்துருக்காரு. மோஸ்ட்லி எல்லா போட்டியிலும் விக்கெட் எடுத்திருக்காரு ரீசெண்டாக. பார்லெட்டு போன போட்டியில் நல்லா பண்ணார், பட் மழை காரணமாக போனது ஞாபகம் இருக்கும். வைஷாக் நல்ல விக்கெட் டேக்கிங்கில் இருக்கார் பாருங்கள். தொடர்ந்து விக்கெட் டேக்கிங் 2 விக்கெட் 3 விக்கெட், இந்த சீசனில் 5 விக்கெட் அப்படின்றது 2 போட்டியில் இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அஸ்தீப் ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் இல்லை பாருங்கள். ஸோ கடந்த 3 போட்டி, இந்த சீசனில் இருந்த 3 போட்டி தான். ஸோ விக்கெட் இல்லாமல் இருக்கார். ஜஹல் விக்கெட் டேக்கிங் போல நோ டவுட். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த டீமுக்கு டாப் ஆர்டரில் ஹெட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓரளவுக்கு குயிக் ஸ்டார்ட் அப்படின்றத கொடுக்க முடியுது அப்படின்னாலும் கன்சிஸ்டன்ட் பேஸில் இருக்காருன்னா அது இல்லை. அபிஷேக் சர்மா ஓரளவுக்கு ஓகே, பட் இவருமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஸ்ட்ரகிள் ஆகிறத பார்க்குறோம். இஷான் கிஷான் நல்ல ஃபார்மில் இருக்கார். கடந்த 2 போட்டியில் கொஞ்சம் டவுனாக இருக்கார். அண்ட் கண்டிப்பாக பேக் ஆக முடியும். இந்த டீமோட லீடரும் கூட. லியாம் லிவிங்ஸ்டோன் போன போட்டியில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, அவ்வளோவா சிறப்பாக பயன்படுத்திக்கல. ஹென்ரிச் கிளாசன், நிதிஷ்குமார் 2 பேருமே பார்த்திங்கன்னா மிடில் இந்த டீமுக்கு பில்லராக இருக்காங்க. டாப் ஆர்டர் டவுன் ஆகும் போதெல்லாம் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. தொடர்ந்து கன்சிஸ்டன்ட் ஸ்கோரை கொடுக்குறாரு. அந்த நம்பரை பாருங்கள். ரீசன்ட் 6 மேட்சஸில் செஞ்சுரிஸு, அதில் வந்து 2 50, ஓவராலாக ஒரு 47, 24, 31 அப்படிங்கிற மாதிரி நம்பர் நல்லா இருக்குது. நிதிஷ்குமாரோட நம்பர் கடந்த 2 போட்டியில் சூப்பர். அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது விக்கெட் டேக்கிங்கில் சில நேரங்களில் இருக்கிற பவுலிங் பேஸில் கொடுத்தாலும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் டவுட்டே கிடையாது. அனிகேட் வர்மா நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி. முதல் போட்டியில் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு. அடுத்தடுத்த போட்டிகள் நிறைய வாய்ப்பெல்லாம் போச்சு. ஒரு போட்டியில் ஃபெயிலியர், ஒரு போட்டியில் ஸ்டார்ட் அப்படின்றது இருந்தது. ஹர்ஷ்தூபே நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. கண்ட்ரோல் இருக்குது பாருங்கள். 4 ஓவரில் 18 ரன்னு 2 விக்கெட் அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஸோ ஓவராலாகவே ஒரு அண்டர் ரேட்டடாக பார்க்குறோம். மோஸ்ட்லி எல்லா போட்டிகளும் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். சிவாங் குமார் நல்ல பவுலர், டவுட்டே இல்லை. சூப்பராக பவுல் பண்ணிகிட்டு இருக்கார். ரிஸ்பின்னரு டீசெண்டாக பவுல் போட முடியும். டே மேட்ச்சு அந்த இடத்துலையும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். ஹர்ஷர் பட்டேல் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் டீசென்ட் சக்ஸஸ் வச்சுருக்காரு. 5 போட்டியில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. இது தொடரும்னு எதிர்பார்க்குறேன். ஜெயதேவ் உனட்கட் போன போட்டியில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார். ஸோ கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகம் இவர்கிட்ட. ஈவன் ஹர்ஷர் பட்டேலுக்கு ஓவராக ஜெயதேவ் உனட்கட்டுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க. பட் போன போட்டியில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போயிட்டார். அவர் கொஞ்சம் கண்ட்ரோலாக வீசியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இஷான் மலிங்கா விக்கெட் டேக்கிங் தொடர்ந்து விக்கெட் டேக்கிங்காக இருந்துகிட்ருக்காரு. அண்டு முதல் போட்டியில் மட்டும் கொஞ்சம் ரன்ஸுக்கு போயிட்டார், அது மைனஸு. ஸோ அதர்வைஸ் கண்ட்ரோல் இருக்குது. டீசன்ட் பவுலிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 2 டீம் பார்க்கும்போது ஒரு பக்கம் டாப் ஹெவியாக எப்பயுமே எஸ்ஆர் வச்சுருப்பாங்க. அண்டு ஓவர்சீஸாக டாப் ஆர்டரில் டிராவிஸ் ஹெட், லியாம் லிவிங்ஸ்டோன், ஹென்ரிச் கிளாசன் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் பவுலிங் பேஸில் இஷான் மலிங்கா அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கும். ஸோ வேரியேஷன் கொடுக்குற ட்ராக்ஸில் டெஃபினட்டாக இவங்க அவுட்புட் கொடுக்க முடியும். இந்த பர்டிகுலர் கிரவுண்டு வேரியேஷன் கொடுத்தா சக்ஸஸ் கொடுக்கும். அந்த பேஸில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அஸ்தீப்பு கொஞ்சம் டவுனாக இருக்குது. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பெரிய சக்ஸஸ் கிடையாது. ஆனால் வைஷாக் அண்டு ஜஹல் 2 பேருமே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் கண்டிஷன் ஏர்லியாக ஸ்விங் கிடச்சதுன்னா ஜேவியர் பார்லெட் நல்லா பண்ண முடியும். மழை இருந்ததுன்னா இன்னுமே சூப்பராக பண்ணுவார். பட் இங்கே அப்படி இல்லை. ஸோ அண்ட் மார்க்கோ யான்சன் வெரைட்டி கொடுக்குற நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 2 டீமோட கம்பாரிசனில் ஸ்பின்னில் ஜஹல் இருக்கிறதுனால ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூப்பர் கொண்டாலி தேவைப்பட்டால் பயன்படுத்திப்பாங்க. இன்றைக்கி யோசிக்கலாம் டே மேட்ச் அப்படின்னால. பட் இங்கே ஹர்ஷ்தூபே, சிவாங் குமார் நல்லா இருக்காங்க. பட் எனக்கு என்னமோ இந்த பஞ்சாப் கிங்ஸ் யூனிட்டில் இன்னொரு ஸ்பின்னர் ஆட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அடிஷ்னலாக கூப்பர் கொண்டாலி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அதை பயன்படுத்தினாவே போதும்னு நான் நினைக்கிறேன். பண்ணுவாங்களா இன்றைக்கி டேயில் அப்படின்னு பார்க்கணும். அண்ட் டாப் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற மாதிரி மூணு பேர் இருக்காங்க. மிடில் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஜஹல் லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் அப்படிலாம் பார்க்கறதில்ல.
லெஃப்ட் ஹேண்டருக்கு கூகுளி போடக்கூடிய எபிலிட்டி வச்சுருக்காரு. ஸோ அந்த வெரைட்டி அவர்கிட்ட இருக்குது, அதை பண்ண முடியும். அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா டாப்பில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. நெஹல் வதேரா மிடில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அண்ட் ஹஸ்தூபே நல்லாவே பண்ணிகிட்ருக்காரு. குறிப்பாக மிடில் லேட் அண்ட் மிடில் கொஞ்சம் ஓவர்ஸ் வந்து வீசுவார். சிவாங் குமார் பாசிபிளாக பவர் பிளேக்கு அப்புறமே இன்ட்ரடியூஸ் ஆகலாம், ஸ்பின்னர் தேவைப்படுற அந்த இடத்துல. அண்ட் ஹஸ்தூபே கூட பாசிபிளாக பவர் பிளேயில் கூட பவுல் பண்ணலாம் பிரத்சுமரனுக்கு எகெயின்ஸ்டாக. பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் ஹெவி இருக்குது. பட் ஸ்டோய்னிஸோட பவுலிங் மேபி டே மேட்சை யோசிச்சதும் கொஞ்சம் வேரியேஷன் கொடுக்கக்கூடிய பவுலர் அப்படின்னு அவர் யோசிக்கலாம். பட் ஏற்கனவே நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க இந்த 5 ப்ராப்பர் பவுலர் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி டேயில் ஸ்டோய்னிஸ்க்கான ஓவர் கொஞ்சம் குறைவாக இருந்து கூப்பர் கொன்னலி கொஞ்சம் ஓவர் கொடுக்கலாம் டே மேட்சை கன்சிடர் பண்ணி. வைஷாக் அண்ட் அஸ்தீப் தான் எண்டோரில் வீசுகிறாங்க, அது அப்படியே தொடரும். ஏன்னா இந்த பக்கம் உணர்கட்டன் ஈஸ்டன் மலிங்க எண்டோரில் சில நேரங்களில் ஹர்ஷல் பட்டேல் வீசலாம். எஸ்ஆர்ஹெச் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், பயங்கர டாமினேட் பண்ணியிருக்காங்க பிபிகேஸுக்கு எகென்ஸ்டாக பார்க்கலாம். பட் இப்போ அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸோட அந்த யூனிட் ரொம்பவே பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. பட் இன்றைக்கி டேயில் போலிங் டீஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான எஸ்ஆர்ஹெச்சை பார்க்குறேன். ஈவன் பஞ்சாப் கிங்ஸோட போலிங் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னா கூட எஸ்ஆர்ஹெச் இந்த கண்டிஷனுக்கு கொஞ்சம் பெட்டர் போலிங் கொடுக்கலாம். ரெண்டு சைடுமே விக்கெட் டேக்கிங் பேஸில் டீசெண்டாக இருக்காங்க. இந்த பர்டிகுலர் கிரவுண்டும் விக்கெட்ஸை கொஞ்சம் கொடுக்குது அப்படிங்கிறதால அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிவிட்டு டீம்ஸ் எடுக்கலாம். அண்ட் பஞ்சாப் கிங்ஸு ரீசன் வின்னு தொடர்ந்து இருக்குது. ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக ஒரு லாஸு போன சீசனோட ஃபைனலில். எஸ்ஆர்ஹெச் ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்த சீரீஸில். ஸோ ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக முதல்ல ஒரு தோல்வி, அண்ட் ரீசெண்டாக எல்எஸ்சிக்கு எகென்ஸ்டாக ஒரு தோல்வி இது இருந்தது. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. ரீசனாக இந்த 2 டீம் இடையில பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸு 245 அடித்தாங்க, அதை எஸ்ஆர்ஹெச் சேஸ் பண்ணி ஜெயித்தாங்க. ஸோ அதுவும் 8 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து பஞ்சாப் கிங்ஸு 214 அடிக்கும்போது அதையுமே சேஸ் பண்ணி சன்ரைசர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தா எஸ்ஆர்ஹெச்சோட வின்னிங் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஓவரால் வின்னிங்கும் அதிகமாக தான் இருக்குது. அண்டு பஞ்சாப் கிங்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரு டீம்னா அது எஸ்ஆர்ஹெச்சாக தான் இருந்திருக்கு ரீசெண்டாக. டாப் 14 என்னோடய மைண்டில் பவுலர்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. வைஷாக் எண்டோரில் வீசுகிறாரு, ஜஹல் நல்லா பண்ணிகிட்ருக்காரு, ஈஷான் மலிங்க எண்டில் வீச வாய்ப்பு இருக்குது, மார்க்கோ யான்சன் நியூ பாலில் கலக்குவார். அண்ட் வேரியேஷனில் நிதிஷ்குமார் அண்ட் இங்கே லியாம் லிவிங்ஸ்டோனை கொஞ்சம் யோசிக்கலாம் பவுலிங் பேஸில் இன்றைக்கி டேயில். பட் பண்ணுவாங்களா, போன போட்டியிலலாம் யோசித்தோம் பண்ணல. ஆனால் கேச்சிங் பொசிஷனில் நிற்கிறது கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அண்ட் கூப்பர் கொன்னலியும் பவுலிங் பேஸில். அண்டு பேட்டிங்கில் டிராவிஸ் ஹெட் கன்சிஸ்டன்ட் இல்லை இருந்தால் கூட டேயில் ஒரு ஸ்டார்ட் எப்பயுமே இந்த டேயில் ஓப்பனர்ஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்விங் எதிர்பார்த்து விளையாடாமல் டீசெண்டாக விளையாட முடியும். ஸோ அந்த மாதிரி பாயிண்டில் ஓப்பனர்ஸ் நல்லா ஸ்டார்ட் கொடுக்க முடியும். மேபி மாய்ஸ்சர் எதுவும் ஏர்லியாக வச்சு கொஞ்சம் லேட்டராக ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நியூ பால் ஸ்விங் இருக்கலாம். அது 1-2 ஓவர் தான் அதிகபட்சம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். லியாம் லிவிங்ஸ்டோன், ஹர்ஷல் பட்டேல், நெஹல் வதேரா, அஸ்தீப்பை ரொம்ப குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணலாம். ஹர்ஷல் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் சக்ஸஸ்ஃபுல் பவுலர். அண்ட் நெஹல் வதேரா 2 போட்டியில் அவ்வளோ பெருசாக பார்க்கல. அதனால் அஸ்தீப்பும் இது வரைக்கும் விக்கெட் எடுக்கல, இன்றைக்கிட்டே விக்கெட் எடுக்கிறாராம். லியாம் லிவிங்ஸ்டோன் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு டே மேட்ச் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே கேச்சிங் பொசிஷன் நிற்கிறாரு, டாப் ஆர்டரில் இறங்குறாரு. அந்த வகையில் சின்னதாக கன்சிடர் பண்ணுங்கள். அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், ஸ்ரேயா ஐயரை நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. கிளாஸ் அண்ட் லிவிங்ஸ்டோன் அண்ட் நிதிஷ்குமாரையும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு மிடில் ஆர்டர், லேட்டர் மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் தான் இருந்தால் கூட பவுலிங் பேஸில் நிதிஷ்குமார் கன்சிடரபிள். அதே இடத்துல லியாம் லிவிங்ஸ்டோன் யோசிக்கணும். பட் பவுல் பண்ணலைன்னாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஹிட் பண்ணா வேறு லெவலில் ஹிட் பண்ண முடியும். பட் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் பயங்கர சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. கிளாஸ் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார், சூப்பராக இருக்கார். ஸோ இவர் விக்கெட் கீப்பிங் பண்ணல அப்படிங்கிறத கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக டீமை ட்ரை பண்ணலாம் இந்த போட்டி பொறுத்த வரைக்கும். டே மேட்ச்சு அண்ட் விக்கெட்ஸ் ஹெவியாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் தொடர்ந்து விழுது அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. சில நேரங்களில் ஆல் அவுட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பாசிபிளாக இருக்குது. 2 சைடுமே பவுலிங் பேஸில் டீசெண்டாக இருக்காங்க. டாப் ஆர்டரில் குயிக்காக ஆடக்கூடிய பேட்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் 2 டீமுமே ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக விளையாடணும்னு நினைப்பாங்க. அது வகையில் நிறைய விக்கெட்ஸை விட்டு தான் ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ இருந்திருக்கு இந்த பர்டிகுலர் டீம்ஸுக்கு. ஸோ அந்த வகையிலுமே கொஞ்சம் பவுலர்ஸ் இன்றைக்கி கேமுக்குள்ளே வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிக்கும் நம்பரை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.